ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாம்ஸ் டுடே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்வீட் ரெசிபியோட நேம் உங்களுக்கு லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் ஒரு பவுல் ஆஃப் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையோட 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா நம்ம கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டு அந்த பால் நல்ல ட்ரைன் ஆகணும். அந்தளவுக்கு நம்ம அதை கொதிக்க விட்டுக்கலாம். அந்த பொட்டுக்கடலை அந்த பாலில் நல்லா ஊறணும். இதோட நம்ம 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா அந்த பால் சோக் ஆயிடுச்சு. இப்போ இதை ஆற விட்டுக்கலாம். ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இதை போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப நாளாகவே நம்ம சேனலில் வீடியோ வரல. கண்டிப்பாக இனிமேல் வீடியோ வரும். மாம்ஸ் டுடே சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். என்னுடைய ஸ்பூன் சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு 5 ஸ்பூனுக்கு மேலே நான் நெய் சேர்த்துனேன். இது வீட்டில் காய்ச்சின நெய். இப்போ நம்ம முந்திரி ஒரு 10 முந்திரியை 2ஆக உடச்சி நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதே பேனில் அதே நெய்யில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இது அடி பிடிக்கும். அதனால் நம்ம கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கலாம். நல்லா நம்ம கொதிக்க விடலாம். இதோட நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இதை நல்லா கொதிக்க விட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், அந்த நெய் ஊற்றினால நம்ம பேனில் எதுவுமே ஒட்டாமல் இருக்குது. நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நான் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வெல்லம் வேணும்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க, இல்லையா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நான் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் அதிகம் பிடிக்காது அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் நெய் சாப்பிடுவாங்க. அதனால் நான் நெய் சேர்த்துக்கிறேன் அதிகமாக. நல்லா நம்ம கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச அந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். இந்த ஸ்வீட் ரெசிபி வாயில் வச்சோன்னா அப்படியே கரைஞ்சி போகுது. உங்களுக்கு ரொம்ப செலவாகாது. ரொம்ப ஈஸியாக குறைஞ்ச நேரத்துலையே நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு நெய் ஊற்றி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இலையில் வச்சு நம்ம கமுத்தி எடுத்துக்கலாம்.
நல்லா தட்டி விட்டு அதை வந்து நம்ம இலைக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்வீட் ரெசிபியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை அல்வா. இது வந்து மைசூர் பாக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இது வந்து வாயில் வச்சோன்னே சூப்பராக கரைஞ்சி போச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்தது. இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.